இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கே வரும் அப்படின்னா 3 இடங்களில் வரும். ஓகேவா? ஒன்று நேர்க்கூற்று தொடர்களில் வரும். தென் பழமொழிகள் பொன்மொழிகள் வர்ற இடத்துல அதை அந்த பழமொழிகளை இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுப்பாங்க. செய்யுள் அடிகள் இல்லை யாராவது சொன்ன கோட்ஸ் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதையும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நேர்க்கூற்று அப்படின்னா தந்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு ஒரு இரட்டை மேற்கோள் குறிய ஸ்டார்ட் பண்ணி நீ நன்றாக படி அப்படின்னு சொல்லி அந்த இரட்டை மேற்கோள் குறிய மேலே முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வரும். அல்லது பொன்மொழிகள் வர இடத்துல வரும். தென் செய்யுள் அடிகள் வரும் இல்லையா? அந்த செய்யுள் அடிகளை தனித்து காட்டுறதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரும். ஓகேவா? அதாவது ஒரு இதை ஸ்பெஷலாக காட்டுறதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரும். ஓகேவா? இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே ஒரு வார்த்தையை ஸ்பெஷலாக காட்டணும் அப்படின்னா அதை ஒற்றை மேற்கோள் குறியில் காமிப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். நிறுத்தற்குறியில் முக்கியமான ஒன்று பார்த்தா